ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அவியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நான் அவியல் வைக்க போகிறேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு அவியலுக்கு வெற்றியோட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். கத்திரிக்காய் வெட்டி எப்படி எடுன்னு தெரியுமில்ல, வெட்டி வெட்டி போடணும். அடுத்து ஒரு வழுதலங்காய் தெரியுமா? கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும். ஒரு வழுதலங்காய் இருக்கும். வெட்டி போட்டுருணும். அடுத்தது ஒரு புடலங்காய் எடுத்துருக்கோம். அதை இப்படி தோல் சீவணும். தோல் சீவிட்டு பொடி பொடியாக இருக்கும். புடலங்காய் நீட்டமாக தான் வெட்டணும். அவியலுக்கு எப்போவுமே மலைக்கறி இப்படி நீட்டமாக வெட்டினா தான் அவியல் சொல்லுவோம். சாம்பாருக்கு கட்டையாக வெட்டணும். அவியலுக்கு இன்னைக்கு ஓணம்ல, அதனால நம்ம வீட்டில் சாம்பார் அவியல். சரியா? உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல்னு சொல்லுவீங்களா? எனக்கு வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்கள் மக்களே. சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாழைக்காய் வெட்டி போடணும். நாங்கள் வெட்டியாச்சு. என்னெல்லாம் கத்திரிக்காய், வழுதலங்காய், புடலங்காய், வாழைக்காய். வெள்ளரிக்காய் இருந்தாலும் வெள்ளரிக்காய் போடலாம். என்கிட்ட வெள்ளரிக்காய் இல்லை, அதனால நான் வெள்ளரிக்காய் போடலை. ஏன்னா சாம்பாருக்கு வெள்ளரிக்காய் வேணும், அதனால தான் நான் வெள்ளரிக்காய் போடலை. இனிதான் அவியலுக்கு நம்ம அரைப்பு என்னெல்லாம் ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. இனி கடுகு. அவியலுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுன பிறகு கருவேப்பிலை போடணும். வாழைக்காய் எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வைக்க வேண்டியதான். அரைப்புக்கு கொஞ்சம் தேங்காய், வெளுத்துள்ளி, 2 பச்சை மிளகாய், ஜீரகம். பார்த்தீங்களா? அவியல் ரெடி ஆயாச்சு. அவியல்